confidence. Yes, may I request Reverend Sister Nirmala Joris, Assistant Provincial, along with our correspondent, Reverend Sister Lourdes Ryan, and Reverend Sister Patricia Headmistress, to kindly come forward for the felicitation. Blessing of 68. Sanjana L. 60B. Pravina S. 78. Akshara S. from 7B. Medona J. from 88. Sandhya B. from 8B. Ashley Deepika B. from 9A. Sabrika Sri S. from 9B. Trinity J. from 10th A. Anaya H. from 10th B. Thank you, sir. We now invite our guest of honor to present the awards to our students being honored for Angie. All respected headmasters of this institution, correspondent, and the headmaster of St. Anthony's Higher Secondary School, other headmasters, the guest of honors, parents, and my dear friends. இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் பேச மாட்டேங்க, ஏன்னா இது ஒரு ஆனுவல் டே அப்படின்னா இட் இஸ் அ செலிப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் இருக்கும்போது நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே போர் அடிச்சு போயிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லியிருக்காங்க, ஒரு 10 பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு சயின்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஒரு 2 நிமிஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க. முதல் பாயிண்ட் வந்து as I told you, annual day function. Annual day function னா it's a community gathering ன்னு சொல்லுவாங்க. Community gathering ன்னு இன்னைக்கு we have seen the retired teachers, old students, parents எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கோம். It's like a festival. இன்னைக்கு காலையில் வந்து I called the headmistress Patricia madam கூப்பிட்டேன், சிஸ்டரை கூப்பிடும்போது she never answered my call. ஒரு 10:30க்கு கூப்பிட்டேன், she called me back around 2:30. காலையிலேருந்து ஒரே டென்ஷனாக இருந்திருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் சாரி சொன்னாங்க. நான் சிஸ்டர் ஏன் சாரி சொல்கிறீங்க அப்படின்னு உடனே இன்றைக்கி மழை பெய்யுது, ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும்னு தெரியல அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே வந்துட்டு மழை பெய்யுறதுன்றது ரெய்னிங் இஸ் அ குட் சைன், அதாவது நம்மளை ஒரு பிளெஸிங் பண்ணுறது ப்ளஸ் சின்ஸை நம்ம என்ன சின் பண்ணியிருந்தோமோ அதை க்ளீன் பண்ணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு வெட்டிங்லேயோ ஈவன் ஒரு ஃபீல்டில் நடந்தால் கூட இட் இஸ் ஓன்லி அ பிளெஸிங் தவிர இட் இஸ் நாட் அன் ஈவல். இன்றைக்கி ஏன் மழை பெஞ்சிருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது இப்போது பேக் பெரா அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் பெரான்னா வி ஆல் வில் ஃபேஸ் இன் த லைஃப். அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி தாய் வீட்டிலேருந்து கணவர் வீட்டுக்கு போகும்போது அதை முடிச்சு திருப்பி வருவாங்க. அப்போ திருப்பி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தி சன் இன் லா வில் பி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்புறம் கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள பிளெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து ஆஸ் அ சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் கூட ஐ எம் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் சென்ட் ஆன்ஸ் அண்ட் அ ப்ராடக்ட் ஆஃப் சென்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்போ ஐ காட் அ சான்ஸ் ஆஃப் ஹானரிங் தி ஹெட்மாஸ்டர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷியா பிகாஸ் திஸ் இஸ் மை குரு. நம்ம தாய் தந்தை குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் தாய் தந்தை குரு தவிர யார் காலையும் விழுந்தது கிடையாது. பிகாஸ் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வென் டு மை குரு. I thank
the school for giving this opportunity to honor her. அப்போ வந்து லாஸ்ட் டைம் இப்போ எப்படி வெட்டிங் முடிச்சுட்டு நம்ம திருப்பி வருவோமோ, November 22nd சென்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டுமே சேர்ந்து they conducted a national science and medical forum ஊட்டி ஜெம் பார்க்கில் நடத்துனாங்க. they honored me there. இன்னைக்கு ஏன் மழை பெஞ்சதுன்னா, திருப்பி நம்ம வந்து எப்படி ஒரு பொண்ணு தாய் வீட்டுக்கு வராங்களோ, இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டை போட்டு ஹானர் பண்ணும்போது வெளியில் ஹானர் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி தான் மழை பெஞ்சு ப்ளஸ் பண்ணி உள்ளே என்ன ஹானர் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ வெரி குட் சைன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கரஸ்பாண்டன்ட் இன்றைக்கி வந்து இந்த ஆனுவல் டேல எல்லாரையும் யார் செலிப்ரேட் பண்ணி ஹானர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் தி கரஸ்பாண்டன்ட், செகண்ட் தி டீச்சர், பேரண்ட்ஸ், நாலாவது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 பேரை பற்றி ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுறேங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் துபாயில் நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபை ஒரு பைலட்லெஸ் ஃப்ளைட், ஒரு ஃப்ளைட்டுக்கு பைலட் கிடையாது, இப்போ நம்ம காருக்கு டிரைவர் இல்லாத மாதிரி. அப்போது ஒரு 50 ஸ்டாஃப் சூஸ் பண்ணி ஒரு மீட்டுக்கு போனாங்க. அப்போ போகும்போது அந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து ஒரு 50 பேர் இருந்தாங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து 2 பேர் கூப்பிட்ருக்காங்க. நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து கரஸ்பாண்டன்ட்டும் ஹெட் மிஸ்ட்ரஸ் போயிருந்தாங்க. அப்போ போகும்போது ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாமே இந்த ஃப்ளைட்டு வந்து பைலட்லெஸ் ஃப்ளைட்டுங்க, இதை டிசைன் பண்ணது உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு, அங்கே நான் ஒரு 25 ஸ்கூலில் வந்தவங்க 48 பேர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா 2 பேர் மட்டும் இருந்தாங்க, நம்ம கரஸ்பாண்டன்ட் ஹெட் மாஸ்டர் மட்டும் இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி பைலட்லைஸ் ஃப்ளைட்னு சொல்லியதுக்கப்புறம் 48 ஸ்டாஃப்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்களே, நீங்கள் மட்டும் ஏன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, they are so confident, எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ண இந்த ஃப்ளைட் டெஃபினட்டாக லேண்ட் ஆகும், ரீச் ஆகும், அதனால நாங்கள் தைரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் அந்த பெருமையை தேடி கொடுக்கறதுக்கு இது சென்ட் ஆண்டனி ஸ்கூல். அடுத்தபடியாக ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் டாக் அபவுட் ஸ்டாஃப்ஸ். ஒரு மியூசியமில் ஒரு பிரெயினை ரேட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட், யூஎஸில். அப்போ எல்லா கண்ட்ரி பிரெயின்ஸ் இருக்கும். அந்த எல்லா கண்ட்ரி பிரெயின்ஸில் வந்து எவ்வளோ ரேட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம யூஎஸ் பிரெயினுக்கு வந்து $1000, ஆஸ்திரேலியன் பிரெயினுக்கு $500, சைனா பிரெயினுக்கு $800 எல்லாம் இருக்கும்போது, நம்ம இந்தியன் டீச்சர்ஸ் பிரெயின் மட்டும் only $10 தாங்க. ஸோ ஐ வாஸ் விசிட்டிங் தட் எக்ஸிபிஷன். அந்த எக்ஸிபிஷனில் போய் விசிட் பண்ணி ஐ காட் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். சி, ஈவன் தோ ஐ எம் an Australian citizen, I am an origin of India. அப்போ வந்து ஐ வாஸ் ஆஸ்கிங் தேம், இந்த ஆஸ்திரேலியன் பிரெயின் வந்து $800 இருக்குது, இந்தியன் பிரெயின் ஏன் $10 சொல்லி நான் அவங்களை கேட்குறேன். மேபி டீச்சர்ஸ் பிரெயின். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க, மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்க்கு என்றைக்குமே விலை அதிகம் தானேங்க. அடிப்பட்ட வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? இட் வில் பி ஓன்லி $10, $20 மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தியன் டீச்சர்ஸோடைய பிரெயின் ஏன் ரொம்ப விலை கம்மின்னா, ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஆஸ்திரேலியா யூஎஸ் பிரெயின் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யூஸ் பண்ணாமல். அப்போ எது பெஸ்ட் பிரெயின்னு பாருங்கள், நம்ம இந்தியன் டீச்சர்ஸ் பிரெயின் தான் இட்ஸ் த பெஸ்ட் பிரெயின் இன் த வேர்ல்ட். அந்த கிரெடிட் இட் கோஸ் டு தி ஸ்டாஃப்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேரண்ட்ஸ் பற்றி பேசும்போது, அப்பா பற்றியும் பேசணும், அம்மா பற்றியும் பேசணும். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க, அம்மா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு அவங்க கேட்குறாங்க அம்மாவை. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து போங்க, ஒரு 10 மாடு இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு 10 மாடு இருக்கும், நாளைக்கு காலையில் போய் அந்த 10 மாடையை எல்லாத்தையும் உட்கார வைங்க, உட்கார வச்சுட்டு திருப்பி வந்து என்னோட பேசுங்க, அப்போ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே வந்து அந்த பையன் போகிறாரு, அவங்க ஒரு 10 மாடு வச்சுருப்பாங்க. அந்த 10 மாடு உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு 2 மாடு உட்காரும், ஒரு 2 மாடை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட் பண்ண உட்காரும். அதுக்கப்புறம் சில பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ திருப்பி வந்து அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆகி போயிடுச்சுங்க, 2-3 மாடு தான் உட்காருது, மீதி நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு 4-5 மாடு வந்து என்னை வந்து இக்னோர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, இதுதான் லைஃப். லைஃப்னா சில இடத்துல we will get what we accept, சில இடத்துல we have to work very hard, சில இடத்துல நம்மளை வந்து இக்னோர் பண்ணோம், அதனால் இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்குங்க,
இந்த வாழ்க்கையில் யார் இக்னோர் பண்ணாலும் யூ டூ ஏ ஜாப், உங்கள் கடமையை பண்ணிட்டு போங்க, இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அப்போ அப்பா பற்றி சொல்லும்போது அப்பா வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு வாட்ச் கொடுக்குறாரு. ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி அவருடைய தாத்தா கொடுத்த வாட்ச். நீங்கள் போய் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் இதை விற்றுட்டு வாங்க அப்படின்னு அப்பா பையனுக்கு அனுப்புகிறாரு. ஜுவல்லரி ஷாப்பில் போகும்போது அந்த வாட்சுக்கு 150 ரூபான்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பி வர்றாரு, இந்த மாதிரி 150 ரூபான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல, ஒரு அழகு கடைக்கு போகணும்னு சொல்கிறார், ஒரு பான் ஷாப்புக்கு. அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஒரு 10 ரூபா தான் கிடைக்கும், ஏன்னா ரொம்ப பழைய வாட்ச் கொடுக்க முடியாதுன்றாரு. திருப்பி அப்பா கிட்ட வர்றாரு. அப்போ அப்பா கடைசியில் என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் ஒரு மியூசியம் போயிட்டு வாங்க, மியூசியமில் இது கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது இஸ் டேக்கிங் தி வாட்ச் டு த மியூசியம். அந்த மியூசியம் போகும்போது திஸ் வாட்ச் ஹஸ் பீன் ரேட்டட் ஃபார் 5 lakhs rupees. அப்போ என்ன இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும், இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்மளுடைய திறமையை வந்து தகுதி அடுத்ததில் மதிக்கப்படும். மற்றவங்க இக்னோர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தாழ்த்திக்க வேண்டாம். நம்ம கடமையை செஞ்சுட்டு போனால் டெஃபினெட்லி வி வில் ரீச் அவர் ஹைட்ஸ்ன்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற அட்வைஸையும் நீங்கள் தாங்கிக்கோங்க. அப்புறம் இப்போது ஒரு 2-3 பாயிண்ட், என் ரிசர்ச் அதிகமாக பேச மாட்டேன், டைம் ஆயிடுச்சு. ஒரு 3 பாயிண்ட் ரிசர்ச் பற்றி சொல்லிடுறோம். இன்னைக்கு அந்த ரிசர்ச் என்னன்னா, நியூட்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்டன் வாஸ் தி ஃபாதர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த புவியீர்ப்புன்றது, கிராவிட்டின்றது 1692-93 அவர் டிஸ்கவரி பண்ணியிருக்கார். அப்போ அவர் டிஸ்கவரி பண்ணும்போது அவருக்கே அது தெரியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னு 4 லெட்டர் எழுதுறாரு. இன்னைக்கு தி டெக்னாலஜி இஸ் வெரி ஸ்மால். நீங்கள் இப்போ கூட நீங்கள் உங்கள் மொபைலில் தட்டி பார்க்கலாம். 1692-93 டாக்டர் பென்ட்லிக்கு 4 லெட்டர் எழுதுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா, ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி பேசும்போது, யூ சம்டைம்ஸ் ஸ்பீக் அபவுட் கிராவிட்டி as essential and inherent matter. Pray do not ascribe to me for the cause I do not pretend to know what gravity is. அப்படிங்கிற யார் கிராவிட்டிக்கு சொந்தக்காரன் கொண்டாடிட்டு இருக்கோமோ அவரே கிராவிட்டி என்னன்னு தெரியலன்றார். அப்போ வந்து இந்த கிராவிட்டின்றது வந்துடுது. இப்போ இந்த கிராவிட்டியை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிளில் டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நடுவில் நின்றுட்டு இருக்கேன்னு வைங்க, என்னை சுற்றி ஒரு 3 பேர் ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்காங்க, செகண்ட் சர்க்கிளில் ஒரு 5 பேர், தேர்ட் சர்க்கிளில் ஒரு 7 பேர், ஸோ there are 100 circles. Just imagine if everyone are pushing me equally from all directions, what will happen to me? I will get crushed, I will get squeezed and I will try to expel out. அப்போ வந்து because people are pushing me, I am expelling out. சரிதாங்களா? இப்போ யாரும் புஷ் பண்ணலன்னா நான் எக்ஸ்பெல் பண்ணுறேன்னா இல்லை. அப்போது இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. let us compare. இப்போ பூமி இருக்குது, சூரியன் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து சூரியன் வந்து 333,000 times heavier than the earth. இப்போ இன்றைக்கி இந்த மொபைல் இருக்குது, this mobile is supported by this table is supported by this building, the building is supported by the earth. பூமி ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? it is only floating in space. யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ வந்து இன்னைக்கு பாருங்கள், 1 year it is taking 1 full rotation. earth move exactly 365.25 days. இது வரைக்கும் ஒரு 200 days எடுத்திருக்கா? இல்லை. ஒரு 400 days எடுத்திருக்கான்னு இல்லை. எக்ஸாக்ட்லி இட் இஸ் டேக்கிங் 365.25 days. அப்போ இதை நீங்கள் கன்க்ளூட் பண்ணும்போது த ஒன்லி பாசிபிள் சொல்யூஷன் நீங்களே திங்க் பண்ணுங்கள். ஒரே பாத்தில் போகணுன்னா ஒன்லி இஃப் தெர் இஸ் அ ப்ரெஷர் 360 degree ஆங்கிள் அண்ட் டைரக்ஷனில் ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் இட் கேன் மூவ் வித் த சேம் பாத். am I right? இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இஃப் ஐ புஷ் த மொபைல் இட் கோஸ் இன் தி ஃபார்வர்ட் டைரக்ஷன். இஃப் ஐ புஷ் டு தி லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் தரலாம், ரைட்டில் போகும். எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ த ஆப்ஜெக்ட் வில் பி மூவிங் இன் தட் டைரக்ஷன். இஃப் இட் இஸ் மூவிங் இன் த சேம் பாத்னா த ஒன்லி பாசிபிள் வே த ப்ரெஷர் இஸ் கிவன் 360 degree ஆங்கிள் அண்ட் டைரக்ஷன். எப்படி என்ன தள்ளுறாங்களோ அதே மாதிரி ஸ்பேஸ் தள்ளுறதுனால தான் எர்த் மூவ் ஆகுது. இப்போ சொல்லுங்கள், கிராவிட்டின்றது ஸ்பேஸ் புஷ் பண்ணிட்டு இருக்கா இல்லை பூமி இழுத்துட்டு இருக்கா? ஸ்பேஸ் புஷ் பண்ணதா பூமி இழுக்குதுங்களா? ஸ்பேஸ் புஷ் பண்ணது இல்லைங்களா? ஸோ நியூட்டனுடைய கிராவிட்டி சரியா தப்பா? இப்போ ஐன்ஸ்டீனுக்கு வரலாம். ஐன்ஸ்டீன் ஒரு கொட்டேஷன் சொன்னார், சயின்ஸ் விதவுட் ரிலிஜன் இஸ் லேம் அண்ட் ரிலிஜன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட்னு சொன்னார். சி இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி, இது என்னுடைய ஒப்பீனியன், நாட் அ டெசிஷன்,
இதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. யூ ஷுட் ஸ்டடி ஒன்லி இன் அ ஸ்கூல் வேர் தெர் இஸ் அ ரிலீஜன். It doesn't matter whether it's a Christian or a Muslim or a Hindu. Science and religion. Science without religion is a lame and religion without science is a blind. இப்போ his famous equation வந்து E is equal to mc squared. I have disproved that equation. E is equal to mc squared is E is equal to mw squared ன்னு சொல்லி ஒரே எக்ஸாம்பிள் I will make you understand. For example, ஒரு டேம் வால் இருக்கு. இந்த வாலை வந்து நம்ம டேம் ஃபில் பண்ணணும். தண்ணி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்குன்னு வைங்க. தண்ணி இந்த டேமை படுறத லெட் அஸ் அசியூம் பாசிட்டிவ் ஃபோர்ஸ், தண்ணி பட்டு திருப்பி வர்றதை லெட் அஸ் அசியூம் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ இந்த தண்ணி வந்து இந்த டேம் வால் பட்ட உடனே திருப்பி வரும்போது இட் வில் நாட் கோ பேக் டு 2 கிலோமீட்டர்ஸ், இட் வில் கோ ஒன்லி மேபி ஃபியூ மீட்டர்ஸ், 10-15 மீட்டர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த தண்ணி என்ன ஆகும்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்றைக்குமே பாசிட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும். திருப்பி வர்றது பிகாஸ் ஆஃப் த அப்டிகல்ஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் ஃபோர்ஸ், திருப்பி வர நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இட் கான் கோ பேக், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சி 0 ஆகும். இதே மாதிரி ஸ்பேஸ் வந்து இந்த சூரியனை தள்ளும் போது அதே ஸ்பேஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் மூணாவது ஈவெண்ட் லைட் எமிட்ஸ். அந்த லைட் என்ன ஆகுதுன்னா இட்ஸ் கோயிங் இன் தி நெகட்டிவ் டைரக்ஷன். இந்த நெகட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது அதனுடைய ஃப்ரீக்குவன்சி குறையும், சரிங்களா? எப்படி டேம் போல தண்ணி பட்டு திருப்பி போகும்போது அது குறைஞ்ச 0 ஆகுமோ, லைட் ஒரு அதே மாதிரி 0 ஆகும். இப்போ சொல்லுங்க, E is equal to mc ஸ்கொயர்ல c கான்ஸ்டன்ட், இஸ் இட் பாசிபிள்? c பாசிபிள் ஆக முடியுமா? டெஃபினெட்லி இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். இப்போ என்னுடைய தேர்ட் டிஸ்கவரி நிறைய இருந்தாலும் போன மாதம் நாங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணோம்னா, இது வரைக்கும் இந்த உலகத்தில் மெடிக்கல் டாக்டர்ஸ் ஆனாலும் சரி பயாலஜிஸ்ட், they are struggling to discover or invent how death occurs. I am the first person answered through experiments how death occurs என்றதை I have clearly explained in a very simple manner. This is not the forum to talk about that, but definitely in future எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா இல்லைன்னு என்னுடைய வீடியோஸ் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். The first person to answer. இது வந்து இந்த ஃபவுண்டேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இட் ஹஸ் கம் ஃப்ரம் சென்ட் ஆன்ஸ் ஹை ஸ்கூல். ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் சென்ட் ஆன்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்னைக்கு இந்த மலை பிளஸ் பண்ணது இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் த டிரான்ஸ்லேஷன் வில் பி மோர். உலக சரித்திரத்தில் சென்ட் ஆன்ஸ் பள்ளி இருக்குமனோ, சென்ட் ஆண்டனிஸ் பள்ளி இருக்குமனோ, அந்த பெருமையை டெஃபினட்டாக நான் கொண்டு வரேன்னு சொல்லி என்னை ஈன்றெடுத்த இந்த அன்னைக்கும் தந்தைக்கும் வணங்கி இந்த வில் பவர் இந்த நமக்கு ஒரு வில் பவர் வேணும் ஸ்ட்ராங். திஸ் இஸ் மெசேஜ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் வித் 4 ப்ரோவர்ப்ஸ் ஐ வில் ஃபினிஷ். என்னை வந்து இதை ஸ்ட்ராங்காக பண்ணது ரெண்டு தான். ஃபாலோ அ ரிலீஜன் அண்ட் டூ அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். 4 ப்ரோவர்ப் என்னன்னா, தி சக்ஸஸ், நோ சக்ஸஸ் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ் தேர் ஆர் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ட்ரையல்ஸ், ஃபெயிலியர்ஸ், ஹியூமிலியேஷன்ஸ், மிசரிஸ் அண்ட் லாசஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தாங்க மழை பெய்யுதுன்னு, பட் ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் டெஃபினட்டாக ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும். ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னா சம்திங் ஹேஸ் டு பி தேர். அப்போ வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. செகண்ட் ப்ரோவர்ப் என்ன, நோ ஒன் கேன் டேக் அவே ஃப்ரம் யூ வாட் ப்ராவிடன்ஸ் இஸ் அலாட்டட் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த உலகத்தில் எது இருக்கோ 100% இஸ் தேர். எது இல்லையோ இல்லை. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்காது, எவ்வளோ வேண்டானாலும் இட் வில் நாட் லீவ் யூ. ஸோ ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங் யூர் டியூட்டி, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். திஸ் இஸ் மை மெசேஜ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் நேச்சர் எவ்ரிவேர் இன் த யூனிவர்ஸ், பட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆர் ஓன்லி இன் யுவர் ஓன் மைண்ட். Go in and in, you will get more and more. With this, I don't want to talk much in this forum because this is a forum of celebration. I thank the headmistress, the correspondent, the teachers, the staffs, especially the Angel Mary. She is another headmistress. இந்த ரெண்டு தாய்க்கும் நம்ம தாமஸ் செல்வன் சென்ட் ஆண்டனிஸ் ஹெட்மாஸ்டர் தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நிச்சயமாக ஒரு நாள் இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் பெருமையை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முயற்சியின் எல்லை மூச்சுள்ளவரே, வெற்றியின் எல்லை முயற்சி உள்ளவரே. எதிர்காலத்தை எண்ணி கணக்கு பார்த்து கொண்டிருந்தால் சாதிக்க முடியாது. முயற்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எனும் பொன்மொழிகளுக்கு ஏற்ப மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியில் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால்
அனைவரும் 60 degree angle and directionல pressure இருந்தால் மட்டும்தான் it can move in the same path. Am I right? இப்போ pressure அதிகமாக இருந்தால் if I push the mobile it goes in the forward direction. If I push to the leftல போகும், rightல திரும்பினா rightல போகும். எங்கே pressure அதிகமாக இருக்கோ the object will be moving in that direction. If it is moving in the same path, now the only possible way the pressure is given 360 degree angle and direction. எப்படி என்ன தள்ளுறாங்களோ அதே மாதிரி ஸ்பேஸ் தள்ளுறதுனால தான் எர்த் மூவ் ஆகுது. இப்போ சொல்லுங்க, கிராவிட்டின்றது ஸ்பேஸ் புஷ் பண்ணிட்டு இருக்கா இல்லை பூமி இழுத்துட்டு இருக்கா? ஸ்பேஸ் புஷ் பண்ணதா பூமி இழுக்குதுங்களா? ஸ்பேஸ் புஷ் பண்ணது இல்லைங்களா? ஸோ நியூட்டனுடைய கிராவிட்டி சரியா தப்பா? இப்போ ஐன்ஸ்டீனுக்கு வரலாம். ஐன்ஸ்டீன் ஒரு கொட்டேஷன் சொன்னார், சயின்ஸ் விதவுட் ரிலிஜன் இஸ் லேம் அண்ட் ரிலிஜன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட்னு சொன்னார். See, if you want to study, இது என்னுடைய ஒப்பீனியன், நாட் அ டெசிஷன். இதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. You should study only in a school where there is a religion. It doesn't matter whether it's a Christian or a Muslim or a Hindu. Science and religion. Science without religion is a lame and religion without science is a blind. இப்போ his famous equation வந்து E is equal to mc squared. I have disproved that equation. E is equal to mc squared is E is equal to mw squared ன்னு சொல்லி ஒரே எக்ஸாம்பிள் I will make you understand. For example, ஒரு டேம் வால் இருக்கு. இந்த வாலை வந்து நம்ம டேம் ஃபில் பண்ணணும். தண்ணி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்குன்னு வைங்க. தண்ணி இந்த டேமை படுறத லெட் அஸ் அஸ்யூம் பாசிட்டிவ் ஃபோர்ஸ், தண்ணி பட்டு திருப்பி வர்றதை லெட் அஸ் அஸ்யூம் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ இந்த தண்ணி வந்து இந்த டேம் வால் பட்ட உடனே திருப்பி வரும்போது இட் வில் நாட் கோ பேக் டு 2 கிலோமீட்டர்ஸ், இட் வில் கோ ஒன்லி மேபி ஃபியூ மீட்டர்ஸ், 10-15 மீட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த தண்ணி என்ன ஆகும்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், என்றைக்குமே பாசிட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும். திருப்பி வர்றது பிகாஸ் ஆஃப் த அப்டிகல்ஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் ஃபோர்ஸ், திருப்பி வர நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இட் கான் கோ பேக், அதனுடைய ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சி 0 ஆகும். இதே மாதிரி ஸ்பேஸ் வந்து இந்த சூரியனை தள்ளும் போது அதே ஸ்பேஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் மூணாவது ஈவெண்ட் லைட் எமிட்ஸ். அந்த லைட் என்ன ஆகுதுன்னா இட்ஸ் கோயிங் இன் தி நெகட்டிவ் டைரக்ஷன். இந்த நெகட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது அதனுடைய ஃப்ரீக்குவென்சி குறையும். சரிங்களா? எப்படி டேம் போல தண்ணி பட்டு திருப்பி போகும்போது அது குறைஞ்ச 0 ஆகுமோ, லைட் அதே மாதிரி 0 ஆகும். இப்போ சொல்லுங்க, E is equal to mc ஸ்கொயர்ல c கான்ஸ்டன்ட், இஸ் இட் பாசிபிள்? c பாசிபிள் ஆக முடியுமா? டெஃபினெட்லி இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். இப்போ என்னுடைய தேர்ட் டிஸ்கவரி நிறைய இருந்தாலும் போன மாதம் நாங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணோம்னா, இது வரைக்கும் இந்த உலகத்தில் மெடிக்கல் டாக்டர்ஸ் ஆனாலும் சரி பயாலஜிஸ்ட், they are struggling to discover or invent how death occurs. I am the first person answered through experiments how death occurs என்றதை I have clearly explained in a very simple manner. This is not the forum to talk about that, but definitely in future எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா இல்லைன்னு என்னுடைய வீடியோஸ் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். The first person to answer. இது வந்து இந்த ஃபவுண்டேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இட் ஹஸ் கம் ஃப்ரம் சென்ட் ஆன்ஸ் ஹை ஸ்கூல். ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் சென்ட் ஆன்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்னைக்கு இந்த மலை பிளஸ் பண்ணது, இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் த டிரான்ஸ்லேஷன் வில் பி மோர். உலக சரித்திரத்தில் சென்ட் ஆன்ஸ் பள்ளி இருக்குமனோ, சென்ட் ஆண்டனிஸ் பள்ளி இருக்குமனோ, அந்த பெருமையை டெஃபினட்டாக நான் கொண்டு வரேன்னு சொல்லி என்னை ஈன்றெடுத்த இந்த அன்னைக்கும் தந்தைக்கும் வணங்கி, இந்த வில் பவர் இந்த நமக்கு ஒரு வில் பவர் வேணும் ஸ்ட்ராங். திஸ் இஸ் மெசேஜ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் வித் 4 proverbs I will finish. என்னை வந்து இதை ஸ்ட்ராங்காக பண்ணது ரெண்டு தான். ஃபாலோ அ ரிலீஜன் அண்ட் டூ அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். 4 proverb என்னன்னா, the success, no success comes on its own. Behind every success there are untold stories of trials, failures, humiliations, miseries and losses. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தாங்க மழை பெய்யுதுன்னு, பட் ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் டெஃபினட்டாக ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும். ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடி நடக்கணும்னா சம்திங் ஹேஸ் டு பி தேர். அப்போ வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. செகண்ட் ப்ரோவர்ப் என்ன, நோ ஒன் கேன் டேக் அவே ஃப்ரம் யூ வாட் ப்ராவிடன்ஸ் இஸ் அலாட்டட் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த உலகத்தில் எது இருக்கோ 100% இஸ் தேர். எது இல்லையோ இல்லை. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்காது, எவ்வளோ வேண்டானாலும் இட் வில் நாட் லீவ் யூ. ஸோ ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங் யூர் டியூட்டி, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். திஸ் இஸ் மை மெசேஜ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் நேச்சர்
everywhere in the universe, but the secrets of nature are only in your own mind. Go in and in, you will get more and more. With this, I don't want to talk much in this forum because this is a forum of celebration. I thank the headmistress, the correspondent, the teachers, the staffs, especially the Angel Mary. She's another headmistress. இந்த ரெண்டு தாய்க்கும் நம்ம தாமஸ் செல்வன் சென்ட் ஆண்டனியஸ் ஹெட்மாஸ்டர் தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிச்சயமாக ஒரு நாள் இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் பெருமையை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முயற்சியின் எல்லை மூச்சுள்ளவரை வெற்றி